கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராய் எங்கள் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். இது உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்முடைய ஜனங்களாய் இயேசுவே இந்த ஆராதனை ஆண்டவர் நாங்கள் அமரும்படியாய் கத்தாவே நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, எமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, அந்த கால வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை கத்தரை ஆசீர்வதிக்க வரும்படியாய் செபிக்கிறோம். போதகராய் குருவாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அமர்ந்திருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இதோ ஆண்டவரே ஆராதனை கத்தரை ஆண்டவரே எழுந்தள்ளி ஆண்டவரே கத்தாவே எங்கோடு நீ பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே இயேசுவே சகல கத்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் பக்தி யுத்திக்கு எதுவாய் தோப்பனே இதோ நடக்கும்படியா கிருபை செய்யுங்க. தடைகள் யாவையும் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே அகற்ற முடியாது செபிக்கிறோம் கத்தா. இயேசுவே தொடக்க முடிவரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே கூடவே இருந்து கத்தாவே நடத்த முடியாத சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உட்காருவோம். நாம் கிறிஸ்துவ கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 63வது பாடல் போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே என்றான அந்த பாடலை போற்றத்தக்க அவர் துதிக்கத்தக்க பாத்திரராகிய தேவனை நேற்று நின்று வென்றும் மாறாத அந்த மகத்துவமான தேவனை அந்த மகிமையுள்ள ராஜாவை நாம் போற்றி துதித்து இந்த பாடலை படிக்கிறோம். போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை வென்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை வென்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலை கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலை கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடித்த என்றும் பாடுவேன். கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமர்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமர்ந்து மாளாதே. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெயதொனி
செய்கிறேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் தேவனே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இதனுடைய நாம் மயப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. போதும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. ஆண்டவர் இயேசு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற காரியங்களை குறித்து அவர் பேசும் பொழுது, ஒரு மனுஷனுடைய பாவம் ஏன் மன்னிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு மனிதன் ஏன் மற்ற மனுஷனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுவாக நாம் எதற்காக மற்றவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம், இல்லாவிட்டால் தேவனிடத்திலே ஏன் நாம் மன்னிப்பு கேட்கின்றோம், இல்லாவிட்டால் நாம் ஏன் மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு காரியங்களுக்கு நாம் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு பதில்களை வைத்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற காரியத்திலே நாம் ஏன் தேவனிடத்திலே ஏன் நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் எதற்காக உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், எதற்காக கேட்கிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்களேன். தேவனோடு உறவாடுவதற்கு. வேறு பரலோகம் செல்வதற்கு. வேறு பரிசுத்தமாகிறதுக்கு. சரி, மனிதர்களை ஏன் நாம் மன்னிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏன் அவரிடத்தில் ஏன் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஆரோட சமாதானம்? முதலாவது தேவனோடு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். வேறு நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, இல்லாட்டிக்கு ஏன் மற்றவங்களை என்னத்துக்காக மன்னிக்கிறீங்க? மற்றவரோட ஒப்புரவாகிறதுக்கு. வேறு தேவனோடு சமாதானம், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. சரி, அதாவது தேவன் அவங்கள மன்னிச்சா தான் அவங்களோட பாவங்களை அவர் மன்னிப்பேர். அப்படி இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே எல்லாமே வருந்தான். ஆனால் உண்மையாக மன்னிப்புங்கின்ற அந்த வாழ்க்கையிலே அநேகர் தேவனிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவ்வாறு கேட்கின்ற காரியமெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் தாங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இல்லாவிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் தேவன் தங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து விடுவார், ஏதாவது ஒரு சிக்ஷையை கொடுத்து விடுவார். இல்லாட்டி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது, தேவனுடைய நன்மையான ஈவுகள் கிடைக்காது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே தேவன் தங்களை கைவிட்டு விடுவார். இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாவிட்டால் மனிதரிடத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர்களோடு நல்ல உறவு வைத்து கொள்ள முடியாது. இல்லாவிட்டால்
நாங்கள் மன்னிக்காவிட்டால் எங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிக்க மாட்டார். இல்லாவிட்டால் மன்னிக்காமல் விட்டால் நாங்கள் ஒரு அப்பமிக்கல் உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள முடியாது. மன்னிக்காவிட்டால் ஜெபிக்க முடியாது. மன்னிக்காவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இல்லாவிட்டால் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பலவிதமான சிந்தனைகளிலே பலவிதமான கோணங்களிலே அவ்வாறு நாம் மன்னிக்கின்றோம். இல்லாவிட்டால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். எந்த ஒரு மன்னிப்பிற்கு பிரதானமான ஒரு காரியம், அதாவது தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் இல்லாவிட்டால் மற்றவர்களை நாம் மன்னிக்கிறதா இருந்தாலும் அதிலே சரியான அந்த மன்னிப்பினுடைய அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாவது இருக்கக்கூடிய அந்த காரியத்தை சரியாக வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்பது ஒரு பூரணமில்லாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நிற்க முடியும். அதாவது பூரணம் இல்லாதது என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் சொன்னதை போல தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பாக இன்றைக்கு எப்படி தேவனிடத்திலே நாம் எப்படி மன்னிப்பு கேட்கின்றோம் நம்முடைய பாவத்துக்காக, அந்த காரியத்தை குறித்தெல்லாம் இயேசு அங்கே பேசும் பொழுதெல்லாம் அங்கே அந்த நாம் இப்போ அந்த 5ஆம் வசனத்திலே வாசித்ததை போல அவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்திலே போய் வருந்தி என்ன செய்கின்றான், வருந்தி கேட்கின்றான். இல்லாவிட்டால் அந்த மனிதரிடத்திலேயோ அவன் என்ன செய்கின்றான், அவன் வருந்தி அவன் என்ன செய்கின்றான், கேட்கின்றான். அதாவது எந்த ஒரு மன்னிப்பினுடைய வாழ்க்கையிலும் அங்கே வருத்தம் என்கின்றது ஒன்று அதற்கு பின்பாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே நாம் ஒரு மன்னிப்பை கேட்க ஆயத்தமானாலும் மனிதனிடத்திலே நாம் ஒரு மன்னிப்பை கேட்க ஆயத்தமானாலும் இல்லாவிட்டால் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உள்ளத்திலே ஒரு வருத்தம் என்கின்றது ஒன்று நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த வருத்தம் இல்லாமல், அதாவது அவன் வருத்தப்பட்டு என்ன செய்கின்றான், அங்கே அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் வருந்தி அவன் மன்னிப்பு கேட்கின்றான். தேவனிடத்திலே வருந்தி என்ன செய்கின்றோம், அங்கே மன்னிப்பு கேட்கின்றார்கள். அவ்வாறு ஏன் அந்த வருத்தம் என்றால் அது இருதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், பாரம். வருத்தம் இல்லாமல் அந்த உள்ளத்தில் இருந்துதான் என்ன செய்கின்றது, வருகின்றது. ஆகையால் இந்த ஆண்டவர் சொன்னதை போல் ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் உன்னிடத்திலே நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் அவனை மன்னி. அதாவது மனஸ்தாபம்ங்கிறதெல்லாம் வருத்தம். இப்படி ஒரு மன்னிப்பை ஒரு வருத்தத்தோடு செயல்படுத்தக்கூடிய மனம் வருந்தி போகக்கூடிய வாழ்க்கையிலே தான் அந்த மன்னிப்பிற்கு சரியான ஒரு ஆழம் இருக்கின்றது. யாராவது நம்மிடத்திலே நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் சரி சரி என்று சொல்லி சரி சரி நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி அவ்வாறு சொல்லுவது. இல்லாவிட்டால் யார்கிட்டையாவது தவறு செய்து விட்டால் போய் நான் தவறு செய்து விட்டேன், நீ மன்னித்து கொள்ளுங்கள். என்னுடைய மகன் கோபத்திலே ஏதாவது ஒன்றை செய்வான் வீட்டிலே, அவனை பிடித்து போய் மன்னிப்புக்கள் என்று சொன்னால் அவன் போய் மன்னிச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லுவான். அவன் மன்னிப்பு கேட்கின்றான். ஆனால் அதில் என்ன இல்லை, வருத்தம் இல்லை. அந்த வருத்தம், அதாவது மனஸ்தாபம், இந்த உள்ளத்திலே அவன் உடைந்து நொறுங்கி அவன் இந்த வருந்தி கேட்கின்ற அதுதான் மன்னிப்பு. அதுக்கு தான் மன்னிப்பினுடைய அடையாளம். அந்த வருத்தம் இல்லாமல் நாம் இவ்வாறு கேட்கின்ற இந்த மன்னிப்புகள் எல்லாம் பாருங்கள், நீங்கள் ஒருவரிடத்திலே ஒரு தவறு செய்து விட்டு போய் மன்னிப்பு கேட்பீர்கள். ஆனால் மன்னிப்பு கேட்ட பிற்பாடு அவர்களோடு சமாதானமாக போவதற்கு உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுக்காது. அவரோடு அன்பாக இருப்பதற்கு உங்களுக்கு இடம் கொடுக்காது. இல்லாவிட்டு அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதே, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு முன்பாக அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தீர்களோ அதே போல
நீங்கள் மன்னிப்பு கேட்ட பிற்பாடோ இல்லாவிட்டால் ஒருவரை மன்னித்து விட்ட பிற்பாடோ அவர்களோடு அப்படியெல்லாம் அந்த ஒரு நெருக்கம், அப்படியெல்லாம் அந்த உறவு, அப்படியெல்லாம் அந்த ஐக்கியம், அன்பு, இதெல்லாம் அந்த மன்னிப்பு கேட்ட பிற்பாடு கூட அது நமக்குள்ளே இல்லாமல் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றதா இல்லையா? முடிகின்றதா இல்லையா? நீங்கள் எத்தனையோ யாராவது இடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார்கள், இல்லாவிட்டால் நீங்கள் போய் ஒரு இடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள். அந்த மன்னிப்பு கேட்டதற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் அங்கே ஒன்றுபட்டு, இல்லாவிட்டால் அவர்களோடு அவருடைய அன்பிலே, அவருடைய உறவிலே, அவருடைய ஐக்கியத்திலே இப்படி எல்லாம் அப்படி ஒன்றுபட்டு வாழக்கூடிய அளவுக்கு அந்த மன்னிப்புக்கு பின்பாக அந்த வாழ்க்கை உங்களை அவ்வாறு நடத்துகக்கூடிய சூழ்நிலையை உங்களால் பார்க்க முடிகின்றதா? இல்லாவிட்டால் அதிலே குறைபாடுகள் இருக்கிறதை பார்க்க முடிகின்றதா? எப்படி உணர்கிறீர்கள்? சொல்லுங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதரிகள் சொல்லுங்க. நீங்க இப்போது நீங்கள் யாராவது மன்னித்திருப்பீர்கள், இல்லாவிட்டால் யாரிடத்திலேயாவது போய் நீங்கள் தவறுக்காக மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள். இப்போது அதுக்கு பின்பாக நீங்கள் கடைசியாக யாரிடத்திலே மன்னிப்பு கேட்டீர்கள், கடைசியாக யாரை மன்னித்தீர்கள், அவர்களை இப்போது உங்களுடைய நினைவிலே இப்போது உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். இப்போது நிறுத்திவிட்டு இவர்களோடு நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை இப்போது சோதித்து பாருங்கள். இப்போது நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிலே நிறைவான சமாதானம் அங்கே இருக்கின்றதா, இல்லாவிட்டால் உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்கின்றதா? இருதயம் குற்றவாளியை தீர்க்கும். ஏனென்றால் அந்த மன்னிப்பிலே உண்மை இல்லை, அந்த மன்னிப்பிலே நேர்மை இல்லை, அந்த மன்னிப்பிலே வருத்தம் இல்லை. தேவனிடத்திலே கூட ஒரு பாவத்தை செய்துவிட்டு தேவனிடத்திலே போய் அங்கே சாதாரணமாய், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்று இப்படி கேட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தன் மார்பிலே அடித்து கொண்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாயின் மேல் கிருபையாயிரும், இது வருத்தம். இது மனமுடைந்து அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் நிற்கின்ற வாழ்க்கை. எப்படி நாங்கள் மன்னிப்பை கேட்கின்றோம்? அது யாரிடத்திலே? நான் தேவனிடத்திலேயோ மனிதரிடத்திலேயோ? அதுக்கு பின்பாக நாம் எப்படி வாழ்கின்றோம், எப்படி இருக்கின்றோம்? ஏன் இந்த மன்னிப்புக்கு பின்பாக வருத்தம் என்கின்றது ஒன்று ஏன் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதில்லை? மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. என்னடா, நாம் விசுவாசிகள், நாம் சபைக்குரியவர்கள், ஆகையால் நாம் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். தேவன் எங்களை நடத்த வேண்டும் என்றால் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் மன்னிக்கத்தான் வேண்டும். இதற்காக நாம் அதை செய்கின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கையிலே என்ன நிறைவு இருக்கின்றது? அது அதன் முடிந்த பிற்பாடு திரும்ப நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு உகந்த காரியங்களை நம்மால் காண்பிக்க முடிவதில்லை. நீங்கள் எத்தனை பேரை மன்னித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு கணக்கு வைத்திருக்க முடியுமா? இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை மன்னித்திருக்கிறீர்கள் என்றால் கணக்கு வைத்திருக்க முடியுமா? நீங்கள் யாராவது கணக்கு வைத்திருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் எத்தனை பேரை சரியாக மன்னிக்கவில்லை என்றால் அதற்கு கணக்கு இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அதுக்கு இருக்கும். அந்த கணக்கு இப்பொழுது கூட உங்களுக்கு தெரியும். இப்போது கூட உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தால் அது யார் எத்தனை பேர் என்பதை உங்களுக்கே தெரியும். ஏன் இந்த மன்னிப்பில் எல்லாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற தாழ்வு இருக்கின்றது? மன்னிப்பு என்கின்ற சொல்லை கர்த்தர் பார்ப்பதில்லை. அதை நாம் எப்படியும் சொல்லிவிட்டு போகலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிடலாம். ஆண்டவரிடத்திலே கூட என்னை மன்னியுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த மன்னிப்பு எங்கிருந்து வர வேண்டும்? அது வருத்தம். ஆகையால் உண்மையாய் நான் மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கையில் அவட்ட தேவனிடத்திலே உண்மையாக என்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது எங்கிருந்து வர வேண்டும்? வருத்தப்பட்டு நான் செய்ய வேண்டும் என்றால்
அந்த வருத்தத்தை எனக்கு எது கொடுக்க வேண்டும், எனக்கு ஏதோ ஒன்று வருத்தத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் நான் அதுக்கு வருந்த முடியும். ஆகையால் அந்த வருத்தம் எப்படி எங்களுக்கு வர முடியும்? எந்த மன்னிப்புக்கு பின்பாக ஆண்டவர் சொன்னதை போல தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் எல்லோரையும் ஒருவருக்கொரு மன்னிக்க வேண்டும். தேவன் ஏன் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும்? முதலாவது அதை நாம் சரி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்? அந்த வாழ்க்கையிலே தேவனோடு நாங்கள் இசைந்திருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியோடு நாங்கள் இசைந்திருக்க முடியாது. கர்த்தருடைய சமாதானம் எங்களுக்குள்ளே வந்து சேர முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தரோடு நாங்கள் ஒன்றித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய உறவு எங்களிடத்திலே இல்லாமல் போய்விடும். எப்போதும் ஆண்டவரோடு கூடவே வாழ்கின்ற அந்த உறவுக்குள்ளே நாங்கள் வந்து சேரத்தக்கதற்கு ஏதுவாக அந்த உறவை விட்டு பிரித்த இந்த பாவத்திற்காக நாம் தேவனிடத்திலே போகும் பொழுது அந்த இளையகுமாரன் தன் தகப்பனுடைய வீட்டிலே தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும், தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இருதயத்திலே அவனுக்கு இருந்த வருத்தம், அந்த வருத்தம் தான் தகப்பனிடத்திலே வந்து அவன் என்ன செய்தான்? அவன் வேதனையோடு தன்னுடைய காரியங்களை அவன் வெளிப்படுத்தினான். இப்படி தேவனோடு இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தேவனுக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த உறவுக்குள்ளே தாங்கள் திரும்ப போக வேண்டும், அந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு ஒன்றித்து ஐக்கியம் கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆகையால் அந்த உறவை தாங்கள் தேடி கொள்ளுவதற்காக அதுக்கு தடையா இருந்த இந்த பாவத்தை, இது பாவம், இது கர்த்தருக்கும் எனக்கும் தடையா இருக்கின்றது, ஆகையால் இதை எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி ஆண்டவரை நான் கிட்டி சேர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவியோடு தேவனை ஒருவன் நோக்கி பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்திற்காக அவன் துயரப்படுவான், தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவான், தன்னுடைய பாவத்துக்காக வருந்துவான். அவ்வாறு வருந்திதான் அவன் தேவனிடத்திலே போய் அவரோடு இணையும் படிக்க அவன் விரும்புவான். இந்த உறவிலே சரியாக நம்மை இணைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தேவனோடு கொண்டுள்ள உறவு இவ்வாறு நமக்கு இல்லை என்றால், இந்த மன்னிப்பு கேட்பது என்கின்ற காரியமும் சாதாரணமான ஒன்றாய் போய்விடும். இதுல எல்லாம் பாரமும் வருத்தமும் இருக்காது. சாதாரண ஒரு பிழையை செய்வீர்கள், ஒரு பாவத்தை செய்வோம், அடக்கண்டு ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் இச்சையிலே விழுந்து விட்டேன், நான் கோபத்திலே விழுந்து விட்டேன், நான் பொய் சொல்லி விட்டேன், நான் மற்றவரிடத்திலே கசப்பாய் நடந்து கொண்டு விட்டேன், இப்படி ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிடும். ஏனென்றால் அதனுடைய அந்த உறவு, தேவனோடு கொண்டுள்ள உறவினுடைய தாக்கம் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை அது வருத்தவில்லை. நான் சொல்லுகின்றது உங்களுக்கெல்லாம் நன்றாக விளங்குகிறதா? தேவனோடு கொண்டுள்ள உறவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருத்தம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தால் அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கின்றது. இல்லாவிட்டால் நமக்கு பெரிய ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் தான் நமக்கு வருத்தத்தை கொடுக்கின்றது. இதே போன்று தேவனிடத்திலே நமக்கு ஒரு பிளவு வந்துவிட்டால் அது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அந்த வருத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவன் தான் வருந்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்பான். எத்தனை சகோதர சகோதரிகள் நீங்கள் இவ்வாறு வருந்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றீர்கள்? அது பெரிய பாவத்தை செய்துவிட்டு வருந்தி கேட்கின்ற அல்ல, அவருடைய சமாதானம், அவரோடு கொண்டுள்ள ஐக்கியம், கர்த்தரோடு இசைந்து வாழுகின்ற வாழ்க்கையிலே ஒரு சிறு காரியத்தை கூட கர்த்தர் அவர் ஒருபோதும் தனக்கு நமக்கும் இடையிலே ஒரு பிளவை கொண்டு வர அனுமதிக்க மாட்டாரே. அவ்வாறு ஒருவேளை அது வந்து விட்டால், அது பிளவு வந்து விட்டது, அங்கு ஒரு திரைச்சீலை நடுவாக வந்து விட்டது, அங்கு ஒரு நடுச்சுவர் நடுவாக எழுப்பி விட்டது, தேவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள அந்த உறவும் ஐக்கியம் அன்பு அவரோடு இசைந்து வாழுகிற வாழ்க்கை இல்லை ஏதோ ஒரு வறுமை வந்து விட்டது, ஒரு தனிமை வந்து விட்டது என்பதை
கண்டவுடனே அவன் அதற்காக அவன் கர்த்தரிடத்திலே வருந்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னை சேர்த்து கொள்ளும், உம்முடைய அன்பிலே என்னை இணைத்துக் கொள்ளும், உம்மோடு கொண்டுள்ள உறவிலே என்னை இணைத்துக் கொள்ளும், உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும் என்று அவன் தேவனிடத்திலே வருந்தி கேட்கின்றானே. இதே வருத்தம் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள்தான் என்ன செய்வார்கள்? மனிதர்களிடத்திலும் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். இந்த வருத்தம் யாரிடத்திலே இல்லையோ அவர்கள் மனிதரிடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். இல்லாவிட்டால் வருந்தி கூட அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களை மன்னிப்பதனாலே அதற்கு பின்பாக அங்கு என்ன நடக்க போகின்றது? தேவன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். தேவன் அவருடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களை நாம் மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும்? ஆகையாலேதான் இந்த மனிதரோடு கொண்டுள்ள, விசுவாசிகளோடு கொண்டுள்ள இப்படிப்பட்ட உறவுகளிலே மன்னிப்பு என்பது அது தேவனிடத்திலே வருந்துவதை போன்ற ஒரு வருத்தம் இல்லை என்று சொன்னால், அதாவது நான் இப்போது சரியாக முழுமையாக மன்னிக்காவிட்டால், இல்லாவிட்டால் நான் முழுமையாக வருந்தி நான் மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? முழுமையாக, அதாவது வருந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாரா? அப்படித்தானே? நாம் அப்படி சிந்திக்கிறதை விட நாம் எவர்களிடத்திலே வருந்தி உண்மையாய் நேர்மையாய் நாம் மன்னிப்பு கேட்கவில்லையோ, இல்லாவிட்டால் மன்னிக்கவில்லையோ, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும், ஒருவேளை அது நானா இருந்தாலும், எப்படி நம்மை குறித்து எப்படி எண்ண வேண்டும் என்றால், தேவனோடு சரியான உறவு இல்லை, அதுதான் காரியம். அதை தவிர வேற ஒரு காரியமும் இல்லை. ஏன் என்னால் மன்னிக்க முடியவில்லை? என்னுடைய பலவீனம், என்னுடைய சுயம் எல்லாம் என்னால் தாழ்த்த முடியவில்லை, என்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை, என்னால் இறங்கி போக முடியவில்லை என்று நாம் நம்முடைய சுயத்தையோ காரியங்கள் எல்லாம் அது காரணம் காட்டக்கூடிய ஒன்றை இருக்கக்கூடிய காரியம் அதல்ல. காரியம் தேவனோடு சரியான உறவு இல்லை. தேவனோடு சரியான உறவு உங்களுக்கு இல்லாதபடியினாலேதான் இன்றைக்கும் நீங்கள் மன்னித்து விட்டேன் என்று சொன்னவர்களையும் இன்னும் சரியாக உங்களால் மன்னிக்க முடியவில்லை. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு தவறுக்காக மன்னிப்பு போய் கேட்டிருப்பீர்கள், ஆனால் அதிலே சரியான விதத்திலே அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை தரவில்லை. ஏனென்றால் இது செய்த மாத்திரத்திலே, நாம் நடந்து கொண்ட மாத்திரத்திலே அந்த தெய்வம், அவருடைய சமூகம், அவரோடு கொண்டுள்ள வாழ்க்கை எங்களை விட்டு அது பிரிந்து போனதே, அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றார்கள்? இங்கே நாம் தவறு விட்டால் அங்கே தேவன் நம்மை விட்டு அவர் விலகி விடுவார், அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகிவிடும். அதை நோக்கி பார்த்துத்தான் மற்றவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கின்றோம். அதற்காகத்தான் மன்னிப்பு கேட்கின்றோம், அதற்காகத்தான் வருந்துகிறேன். ஏனென்றால் இங்கே இந்த உறவில்லை என்றால் அந்த உறவில்லை, இங்கே அன்பில்லை என்றால் அன்பில்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்கள் மனப்பூர்வமாய் ஒருவரை மன்னிக்கவில்லை என்றால் தேவன் உங்களை மனப்பூர்வம் மன்னிக்க மாட்டார். அவ்வாறு மன்னிக்காவிட்டால் தேவன் உங்களோடு கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே பார்க்கின்றோம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது. இயேசு சிலுவையிலே தொங்கி இருக்கும் பொழுது
அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்கின்றார். அதற்கு மேலே எல்லாம் அவர் என்ன செய்கின்றார்? அவர்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தனக்கு எதிரான காரியங்களை செய்தவர்கள் அவர்கள் போய் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? அவர்களை மன்னிக்கின்றார். நாம் கூட மற்றவர்கள் நம்மிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால்தான் மன்னிப்பேன் என்று எத்தனை சகோதர சகோதரிகள் வாழ்கின்றீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இயேசுவினுடைய ஆவி அல்ல. என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால்தான் நான் மன்னிப்பேன், அதுவரைக்கும் மன்னிக்க மாட்டேன். அது மற்றவருடைய காரியம். அவர்கள் வருவதோ வருந்துவதோ மன்னிப்பு அவருடைய காரியம். ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவியுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அவர்களை மன்னிக்காமல் இருக்க மாட்டார்கள். இது ஆண்டவருடைய ஆவியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நமக்கு எதிராக ஏதோ பேசி இருப்பார்கள், நமக்கு ஒரு தீமை செய்திருப்பார்கள், இல்லாவிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்தவர்கள் ஒருவேளை விசுவாசியாய் கூட இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய தவறுக்காக வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கின்றோமே. இது இயேசுவினுடைய ஆவி இல்லை. இயேசு அவ்வாறு எதிர்பார்க்கவில்லை. அவர் தன்னை குறித்து அவர் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் தனக்கு எதிராக என்ன செய்கின்றார்களோ அவர்களை தான் மன்னித்து விட வேண்டும். அவர்களை அந்த காரியங்களை தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்க கூடாது. ஏன் அவ்வாறு செய்தார்? அவ்வாறு அவர் செய்யவில்லை என்று சொன்னால் பிதாவோடு கொண்டுள்ள உறவை தான் இழந்து விடுவேன், பிதாவோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை தான் இழந்து விடுவேன், அவரோடு கூட வாழ்கின்ற அந்த சமாதானத்தை இழந்து விடுவேன் என்ற அந்த வாழ்க்கை இயேசுவினிடத்திலே பிதாவை எப்போதும் என்னோடு கூட வைத்திருக்கின்றேன், அவருக்கு பிரியமானதை எப்போது நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று அவர் என்ன செய்தார்? பிதாவை தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட தனிமை தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த மனுஷன் தனக்கு எதிராக வந்து என்ன குற்றங்கள் செய்தாலும் அதை தன்னுடைய இருதயத்திலே மன்னிக்காமல் அதை வைத்து கொண்டிருக்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியிலே களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசுவை பின்பற்ற உண்மையாய் விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள், அவருடைய ஆசையாய் அவரை தொடர்ந்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்மை குறித்த காரியங்களிலே அதுதான் நமக்கும் தேவை. நம்மிடத்திலே யார் வந்து நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கணவனோ, வீட்டிலே ஒரு பிரச்சனை நடந்தால் மனைவி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், கணவன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இப்படி விசுவாசிகள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் அது நடக்காவிட்டாலும், அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதற்கு முன்பே நம்முடைய ஆவியிலே நாம் அதை மன்னித்து விட வேண்டும். ஏன் அதை மன்னித்து விட வேண்டும் என்றால் பிதாவோடு நான் ஒன்றித்து வாழ வேண்டும், தேவ சமாதானம் என்னோடு கூட தங்கி இருக்க வேண்டும். இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி கோபமும் ஆத்திரமும் ஒரு அதை மறந்துவிட முடியாத மன்னிக்க முடியாத சுவாபமும் எனக்கு இருந்தால் அங்கே ஒரு நடுச்சுவர் எழும்பும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்கள் எல்லாம் தன்னிடத்திலே சுமந்து கொண்டார். சிலுவையிலே அந்த கடைசி நேரத்திலே அந்த பாவங்கள் எல்லாம், உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் பாவியாக மாறினார். தேவன் பாவம் பாராத சுத்த கண்ணர். அவர் பாவியோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒன்றிணைய மாட்டார். ஆகையால் இயேசு நம்முடைய எல்லா பாவங்களெல்லாம் தன்மேல் சுமந்த உடனே அவர் முழு பாவியாக மாறிவிட்டார். அவர் பாவியாக மாறின உடனே பிதாவோடு கொண்டுள்ள உறவு அங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையிலுள்ள உறவு அங்கே இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னென்றால் இயேசு செய்த பாவம் அல்ல, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தபடியினாலேதான் பாவம் தேவனுடைய சமூகத்தை இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியவில்லை. அங்கே ஒரு இடைவெளி வந்து விட்டது. அங்கே இயேசு தனிமைப்படுத்தப்படுகின்றார். அவ்வாறு அந்த கொஞ்ச நேரத்திலே அவர் பிதாவை விட்டு பிரிந்திருக்க முடியாத படிக்குத்தான் அவர் என்ன செய்கின்றார்? என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அபயமிடுகின்றார்.
அவர் தன்னுடைய சிலுவையிலே பட்ட வேதனைக்காக அவர் கைவிட்டீர் என்று கேட்கவில்லை. தனக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டீர் என்று கேட்கவில்லை. அங்கே தனக்கு ஒரு ஆறுதல் செய்யக்கூடிய ஒன்றும் தனக்கு கிடைக்கவில்லை என்று கேட்கவில்லை. தனக்கு தாகமாயிருக்கிறது, தண்ணீர் கூட தனக்கு தரவில்லையே என்று கூட கேட்கவில்லை. அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டதெல்லாம் பிதாவுடைய சமூகம் அவருக்கு மறைக்கப்பட்டு விட்டது. காரணம் என்னென்றால் நம்முடைய பாவங்களின் நிமித்தம். அப்படி என்றால் ஒரு பாவம் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை எங்களுக்கு மறைக்கின்றது என்று ஆண்டவர் இயேசுவை போல எத்தனை சகோதர சகோதரியுடைய கண்கள் அப்படி நோக்குகின்றது. தேவ சமாதானத்தை அப்படி நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? தேவனோடு கொண்டுள்ள உறவை அப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஆகையால் யார் நமக்கு என்ன செய்தாலும் அவர்களை பிதாவே மன்னியும் என்று அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அதற்கு முன்பே மன்னித்து விட்டு ஒரு பிதாவோடு கொண்டுள்ள உறவிலே வாழ முடியாத சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் இன்னும் மற்றவர்களை மன்னிக்க முடியாத முழுமையற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கின்றது. இயேசுவையே கைவிட்டாரே, அவர் பாவியாக மாறினபடியினால் அதை செய்தார். ஆனால் அப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் ஒருவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இப்போது தேவன் எங்களை கைவிட்டு விட்டாரே என்று இத்தனை சகோதர சகோதரிகள் உணர்கிறீர்கள். அந்த நேரத்திலே நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே, வருட கணக்கிலே மன்னிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகளாய் நாம் இருந்தால் நமக்கு ஐயோ, பரிதவிக்கப்படத்தக்க மனிதர்களிலே நம்மை போன்று ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த சொற்ப நேரத்தை கூட இயேசு அதை தாங்கிக் கொள்ள முடியாதவராய் பிதாவை நோக்கி அபயமிட்டாரே. தன்னோடு அந்த உறவு வேண்டும், பிதாவோடு ஒன்றித்திருக்கிற அந்த வாழ்க்கை தன்னை விட்டு விலகி விட்டதே, மறைந்து விட்டதே. எத்தனை நடிச்சுவர் இன்றைக்கு எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே எழும்பி இருக்கின்றது. அந்த நடிச்சுவரை யார் எழுப்பி இருக்கின்றோம்? நாம் தான். ஏனென்றால் மன்னிப்பினுடைய மேன்மையை, பிதாவோடு நான் ஒன்றித்து வாழ வேண்டும், இதை நான் செய்யவில்லை என்றால் அந்த உறவு எனக்குள் துண்டிக்கப்பட்டுவிடும். அந்த உறவை இழந்து நான் வாழக்கூடாது என்ற வாழ்க்கையிலே நாம் வருத்தம் கொண்டு வாழும் பொழுது எந்த மனுஷனிடத்திலும், எந்த சகோதரத்திலும் வருந்தி நாம் மன்னிப்பு கேட்போம். என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அது வருத்தம் இருக்க வேண்டும். நான் கூட இப்போது பேசுவதற்கு முன்பாக கூட நான் ஒரு தவறுக்காக நான் வருத்தப்பட்டேன். அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதை கூட நான் இப்பொழுது கூட அதை நான் கேட்டுவிட முடியும். அந்த சகோதரி அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் தான் வசனத்தினுடைய இலக்கத்தை நான் தான் அதை மாறி நான் தான் சொல்லிவிட்டேன். அது 3ஆம் வசனம் என்று சொல்லுவதற்கு 5ஆம் வசனம் என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுது அந்த சகோதரி வாசித்த பிற்பாடு மாறி மாறி வாசிக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்காக நான் வருந்துகின்றேன், நான் மன்னிப்பு கேட்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு என்பதற்கு ஒரு மரியாதை இல்லை, மன்னிப்புக்கு ஒரு வெட்கம் இல்லை, மன்னிப்புக்கு ஒரு அவமானம் இல்லை. ஏன்? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நீங்கள் யாரிடத்திலேயாவது போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படுகின்றீர்களா? யாரிடத்தில் யாரையாவது மன்னிப்பதற்கு நீங்கள் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கின்றீர்களா? அப்படி வாழ்ந்தால் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று எத்தனை சகோதர சகோதரிகள் அபயம் விடுகிறீர்கள், எத்தனை பேர் வருந்துகிறீர்கள். உங்களுடைய வருத்தம் இந்த அளவுக்கு உங்களுக்குள் ஆழமாக இருந்தால் எந்த மனுஷனையாவது நீங்கள் மன்னிக்காமல் விட்டு வைப்பீர்களா? நீங்கள் தேவனோடு இந்த உறவிலே நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்க உங்களால் முடியுமா? சொல்லுங்கள். யாரையாவது மன்னிக்காமல் இருக்க உங்களால் முடியுமா? யாரிடத்திலேயாவது நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்காமல் இருக்கவும் முடியுமா?
அப்படி இருந்தால் இதுவரைக்கும் இந்த பிதாவினுடைய சமூகத்தை இழந்துதான் நான் வாழ்கின்றேன் என்பதுதான் அடையாளம். மற்ற இந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் அதற்காக மன்னிக்க வேண்டும், நான் அங்கே சபையில் ஜெபிப்பதற்காக இன்னும் ஏதோ ஒரு காரணங்களை எல்லாம் வைத்து கொண்டு நாம் கேட்கின்ற அந்த மன்னிப்பு தேவனோடு எங்களை சேர்த்து இருக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு பிற்பாடும் நாம் அவர்களோடு சரியான அன்பிலே இல்லையே, உறவிலே இல்லையே, நாம் கட்டுப்போக நம்மை ஆண்டவர் தேடி வரவில்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே வந்தார். ஆகையால் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற சகோதர சகோதரிகள், முதலாவது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், மன்னிக்கவும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாகட்டும், பிற்பாடு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். சங்கீதத்திலே வாசிக்கிறது போல அரண்மனைக்குள்ளே சுகத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். முதலாவது விசுவாசிகளுக்குள்ளே நல்ல சுகத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள், குடும்பத்துக்குள்ளே நல்ல சுகத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். அடுத்தது அங்கே அலங்கம். அலங்கம் என்பது ஒரு பட்டணத்தை சுற்றி கட்டியிருப்பார்கள், அதான் அலங்கம். அப்படி என்றால் இந்த கிராமத்திலே சமாதானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இங்கே சுகம் இல்லை என்றால் வெளியிலே சமாதானம் இருக்காது. உலகத்தார் எத்தனை பேரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கின்றீர்கள்? உலகத்தாரோடு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? உலகத்தாரிடத்திலே ஒரு தவறை செய்துவிட்டு எத்தனை பேர் போய் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறீர்கள்? ஒரு பிழையை செய்துவிட்டு எத்தனை பேர் வருந்தாமல் இருக்கின்றீர்கள்? அரண்மனைக்குள்ளே சுகத்தை நாம் முதலாவது உருவாக்க வேண்டும். சபைக்குள்ளே முதலாவது நாம் நல்ல ஒரு மன்னிப்பினுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட வாழ்கின்றார், ஆண்டவர் எங்களோடு கூட வாழ்கின்றார் என்று சொல்லி நாம் ஒருவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்றால், இல்லாவிட்டால் நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்பதை கூட நீங்கள் வருந்தி கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகம் உங்களை கைவிட்டு விட்டது. இப்போது என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் எத்தனை பேர் தேவனை நோக்கி அபயமிடுகிறீர்கள்? ஆண்டவரே, இது வேண்டாம், நான் இப்பொழுதே தீவிரமாக என்னை தாழ்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவு என்னை விட்டு நீங்கி போகிறது, நம்முடைய சமாதானம் இல்லையே, நம்முடைய சந்தோஷம் இல்லையே, நம்முடைய நடத்துதல் இல்லையே, உம்மோடு கொண்டுள்ள ஐக்கியம் இல்லையே. அது யாரா இருந்தாலும், என்னுடைய பிள்ளையா இருந்தாலும் அவனிடத்திலே போய் என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய மனைவியா இருந்தாலும் அவளிடத்திலே போய் என்னை தாழ்த்துகிறேன். அவுசுவாசியா இருந்தாலும் அவளிடத்திலே போய் தாழ்த்துகிறேன். இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால், மன்னிப்பு அது தெய்வத்தோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு, இங்கே அது இல்லை என்றால் அங்கேயும் அது இல்லை. ஆகையால் அந்த உறவு நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வரைக்கும் இந்த நடுச்சுவர் இடித்து தகர்க்கப்பட வேண்டும். அதை அரைகுறையாக அந்த சுவரை விட்டாலும் அங்கே அது முழுமையான தேவனோடு ஒன்றிக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த காரியங்களை நாம் சிந்தித்தவர்களாக என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவிப்போம். அடுத்த வாரம் அப்பம்பிக்கல் உடன்படிக்கை. ஆகையால் ஏதோ அந்த நேரத்திலே வந்து நாம் நம்மளை சீர்படுத்துகின்ற உறவு அது மெய்யான உறவு அல்ல. அது தேவனோடு உறவு கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. அனுதின ஜீவியத்திலே வாலிபர்களாக இருக்கலாம், சகோதர சோதரிகளாக இருக்கலாம், முதிர் வயதில் உள்ளவர்களாக இருக்கலாம், அனுதின ஜீவியத்திலே தேவன் உங்களோடு வாழ்கின்றாரா? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கின்றதா? உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். குடும்பத்துக்குள்ளே நல்ல உறவு, நல்ல சமாதானம் இருக்கின்றதா? நல்ல ஐக்கியம் இருக்கின்றதா? ஆராய்ந்து சோதியுங்கள். சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருக்கின்றதா? சகோதரிகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருக்கின்றதா? அவ்வாறு இல்லை என்றால் தேவனோடு ஐக்கியம் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவன் என்னை கைவிட்ட இடம் இது, அந்த உறவு எனக்குள்ள எங்கே முறிந்தது, அந்த நடுச்சுவர் எங்கே எழும்பினது, அதை தீவிரமாக அதை சரி செய்து நான் ஒருவேளை யாரிடத்திலேயாவது நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டாலும், இப்போது ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் உணர்த்தப்பட்டால் அந்த மன்னிப்பை நான் வருந்தி கேட்கவில்லை என்று உணர்ந்தால் 2வது தடவையாக வருந்தி போய் கேளுங்கள். தேவன் உங்களோடு இருக்கின்றாரா? அவர் உங்களை நடத்துகின்றாரா? அந்த சமூகம் உங்களோடு இருக்கின்றதா? இல்லாவிட்டால் யாரையாவது நீங்கள் மன்னித்தால் கூட
அதை நீங்கள் அங்கே அவருடைய பலவீனத்தை இறங்கி நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் இப்போது இறங்கி மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், விடுதலை ஆகுங்கள். யாரையும் சிறைப்படுத்தி வைத்திருக்காதீர்கள், காவலில் வைத்திருக்காதீர்கள், விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆகையால் நாம் மன்னிப்புங்கின்ற காரியத்திற்கெல்லாம் தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவை இவைகள் இந்த பாவம் பாதிக்கும். தேவனுக்கு எதிரான பாவமோ மனுஷருக்கு எதிரான பாவமோ அந்த உறவை பாதிக்கும். ஆகையால் அந்த உறவை இழந்து நான் வாழ மாட்டேன். அந்த உறவை நான் தீவிரமாய் என்னோடு இணைத்து கொள்ளும்படிக்கு நான் யாரிடத்திலே வருந்த வேண்டுமோ அவரிடத்திலே நான் வருந்துகின்றேன். அது என்னை நம்மை வருத்தும். தேவன் நம்மை வருத்துவார். ஏனென்றால் அந்த சமாதானத்தை இழந்து நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த உறவை இழந்து நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனை இழந்து நம்மால் செழிப்பாய் வாழ முடியாது. வறட்சியும் வனாந்தரமும் தான் வாழ்க்கையிலே மிஞ்சி இருக்க முடியும். வனாந்தரத்திலே நடக்கின்றவன் மகிழ்ச்சியாக இருப்பானா? வறட்சியிலே வாழ்கின்றவன் சந்தோஷமாக இருப்பானா? ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம். ஏன்? எங்களுக்கு இன்னும் வனாந்தரமும் வறட்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை. தேவன் எங்களை விட்டு விலகிவிட்டார் என்பதை கூட நம்மளால் உணர முடியவில்லை. நாம் தேவன் எங்களோடு கூட வாழ்கின்றார் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். தேவன் நம்மளே இல்லை. நாம் எப்போது மன்னிப்பினுடைய மாட்சிமையினுடைய மேன்மையை நாம் தேவன் எங்களை மன்னிக்கின்றது போல அவர் ஏற்றுக்கொள்வதை போன்று நாமும் அந்த வாழ்க்கைக்குள்ளே ஜீவிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நடத்தப்பட முடியும். இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தேவன் பேசிய அந்த வார்த்தைகள் அதிக பிரயோஜனத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாக போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்றார். இங்கே இந்த வார்த்தை என்னுடைய கனத்தை, அதனுடைய பெருமதியை நாட்களிலே அதை எண்ணி பார்க்கும்போது இன்றைக்கு நான் அடைந்ததான இந்த ரட்சிப்பு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியான இந்த மேன்மையான வாழ்க்கை, அது அத்தனையுமே அர்த்தமற்றத ஒன்றாய் போகக்கூடிய அபாயம் அங்கே எதிரே அங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே அவர் பேசினார்ன்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய சகோதரன் செய்தான தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னியார் போனால் நீங்கள் செய்யக்கூடியான அது எந்த பாவமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அது அங்கே மன்னிக்கப்பட முடியாது. அப்பொழுது இங்கே மன்னிக்கப்பட முடியவில்லைன்னு சொன்னால் நான் தேவனோடு கொள்ளக்கூடிய அந்த உறவிலிருந்தோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்தோ அங்கே நான் என்ன செய்ய விடுவேன்னு சொன்னால் அங்கே விலையை நான் அங்கே ஒரு அந்நியனை போன்று இருக்கக்கூடியான ஒரு அவிசுவாசியை போன்று இருக்கக்கூடியான ஒரு ஆவிக்குள்ளே தான் என்ன செய்ய விடுவேன், அங்கே நான் இருந்து விடுவேன். அங்கே சில சமயங்களில் என்னுடைய சுயம், என்னுடைய வலிமைகள் அதை மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சமாதானம் பண்ணுவதற்கும் அங்கே அதை விட்டுக் கொடுப்பதில்லை. அது எனக்குள்ளே மாதங்களாய் வருடங்களாய் 10 வருடம் 15 வருடங்களாய் என்ன செய்கிறது, அந்த காரியங்களை குறித்தான நினைவுகள் அதை என்ன செய்யறதுனா அதை சிதறடித்து அதை என்ன செய்யறது என்னை அலைக்கழிக்கிறது. அந்த நிலையிலே இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படவில்லை, பிதாவோடு கொள்ளக்கூடிய அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்ற நாட்களில் பேசிய போன்று அங்கே அந்த ஒரு உறவு அங்கே இன்றைக்கு அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு அன்பு இன்றைக்கு எனக்குள்ளே அது பூரணமாய் அங்கே வேண்டும் என்று சொல்லி அங்கே நான் எண்ணிக்கொண்டிருப்பேன். ஆனால் மனப்பூர்வமான இந்த காரியங்களை என்ன செய்து விடுவேன், என் உள்ளத்திலிருந்து என்னுடைய சுயத்தினுடைய வலிமையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய மரியாதை கௌரவங்கள் அந்த சகலத்தையுமே அங்கே தகர்த்து போட்டு நான் கீழே இறங்கி என்ன செய்து விடுவேன். அங்கே அப்பேற்பட்டான அந்த மன்னிப்பை பெற்று பிதாவுடைய தொடர்பை நான் ஏற்படுத்தி அந்த சமூகத்துக்குள்ளே இங்கே வாழ்ந்து விடுவேன். இந்த அருமையான அந்த ஜீவியத்துக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளே கடந்த காலங்களிலும் தேவன் அங்கே நடத்தினார், தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் அப்படியே பரிசுத்தமாக நடத்துவன்னு விசுவாசிக்கிறேன். நான் தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னுடைய இதயத்திலே தேவனை ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்தான காரியங்களிலே அவர் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்றான அந்த காரியங்களை குறித்தான ஒரு சிந்தையை தேவன் என்னோடு இடைப்பட்டார். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்
சிலுவையிலே பட்ட பாடுகளும் அவர் அடிக்கப்பட்டான் அந்த வேளையில் இருந்த அந்த வேதனைகளை விட அவர் அந்த பிதாவோடு கொண்டான அந்த உறவிலே ஒரு விரிசலை அவர் கண்ட பொழுது அவர் பட்ட வேதனை தான் அது அதிகமாக இருந்திருக்க முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நான் என்னுடைய சிந்தையில் உணர்வடைந்தேன். இன்றைக்கு தேவனோடு கொண்டான அந்த உறவிலே நான் எந்த அளவுக்கு நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஒரு மனுஷன் நிற்கிறேன். அந்த உறவிலே நான் விரிசல் ஏற்படுகிறான் அந்த வேளையிலே எந்த அளவுக்கு நான் பாரமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களிலே நான் ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக நிற்கும் பட்சத்திலே தான் இந்த மன்னிக்கிறதான சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாய் நான் நின்று விட முடியும். ஆண்டவரோடு கொண்டான அந்த உறவிலே அவருடைய சமாதானத்திலே அவருடைய அன்பிலே எப்பொழுதுதான் நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு நான் காண்கிறான ஜனங்களுக்கு முன்பாக மனுஷர்களை நான் ஒரு மன்னிக்க வேண்டியான ஒரு மனுஷனாகவும் மன்னிப்பு கேட்க வேண்டியதான ஒரு மனுஷனாகவும் நிற்கிறேன். அந்த காரியங்களிலே நான் அந்த மன்னிப்பை நான் எவ்வாறான விதத்திலே நான் அந்த மன்னிப்பை ஒரு மனுஷனை மன்னிக்கிறதான ஒரு மனுஷனாகவோ அல்லது மன்னிப்பு கேட்கத்தக்க ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களிலே தான் தேவனோடு கொண்டான அந்த உறவிலே நான் பரிபூர்ணமாய் நிலைத்திருக்க முடியும் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். இன்றைக்கு என்னுடைய மன்னிப்பு நான் ஒரு மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் அந்த காரியங்களிலே நான் எவ்வளவுக்கு நான் அந்த அவர்கள் விரும்பாத அவர்களுக்கு விரோதமான காரியங்களை குறித்தான காரியங்கள் நான் இந்த அளவுக்கு மனஸ்தாபப்படுகிறான் ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே இருந்து ஒரு காரியத்தை தேவன் ஒரு சம்பவத்தை குறித்து காண்பித்தார். அதாவது ஒரு பரிசேயர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு அழைக்கிறார். ஒரு ஸ்திரீ அவள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தை அவருடைய பாதத்தருகிலே கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து வாசிக்கும் பொழுது 45ஆம் அதிகாரத்தை பேதுரு சீமோனை நோக்கி அவர் இயேசு சொல்லுகிறான காரியமெல்லாம் நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். என்னுடைய அவளுடைய கண்ணீரினால் என் கால்களில் நினைத்து தன்னுடைய தலைமுடியினால் அவைகளை துடைக்கிறாள் என்றான அந்த காரியங்களை சொல்லுகிறான். அந்த வேளையிலே அவருடைய அந்த ஸ்திரீயினுடைய அந்த பாவங்கள் அவரிடத்தில் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் எவ்வளவாய் மனஸ்தாபப்படுகிறாள் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே இந்த வார்த்தையில் காரியங்கள் மூலமாய் தேவன் என்னோடு இடைப்பட்டார். என்னுடைய ஜீவியத்திலும் நானும் இந்த மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய காரியங்கள் அவரோடு கொண்டான அந்த அன்பின் நிமித்தமாக அவர்களுக்கு நான் செய்யக்கூடியான அவர்களுக்கு விருப்பமில்லாத அவர்களுக்கு இடரலான காரியங்களிலே நான் எந்த அளவுக்கு மனஸ்தாபப்படுகிறேனோ அந்த காரியங்கள் மூலமாக தான் நான் உண்மையான ஒரு மன்னிப்பை நான் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னோடு உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் அப்பேற்பட்டான ஒரு உண்மையுள்ள ஒரு மன்னிப்பு நிறைந்த ஒரு ஆவியிலே நின்று தேவனோடு கொண்டான அந்த உறவிலே எப்பொழுதும் நிலைத்திருந்து அவருடைய சமாதானத்திலே அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருந்து அவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்டில் என்னை நடத்துவாராம். ஆவியானவர் ஒருவரை மன்னிக்கிற ஒரு தன்மை இல்லை, நான் வருந்தி மன்னிப்பு கேட்கிற ஒரு தன்மையை குறித்து ஆவியானவர் சபையிலே அக்கறை கொண்டு அவர் பேசின கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நான் மன்னித்தாலும் சரி இல்லை மன்னிப்பு கேட்டாலும் சரி என்னுடைய இருதயம் அந்த பகுதியிலிருந்து இளைப்பாறவில்லை என்றால் அங்கே சரியான விதத்தில் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அது சரியாக இல்லை என்பது தான் உண்மை என்பதை குறித்து ஆவியானோட சபையிலே பேசினார். நானும் என்னுடைய இதயத்திலே அதை அனுபவித்திருக்கிறேன். அங்கே ஒரு சரியாய் மன்னிக்கவில்லை என்றால், சரியாய் நான் வருந்தவில்லை என்றால், வருந்தி என்னுடைய பாவங்களுக்காக நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாய் என்னுடைய இருதயம் அது என்னை குற்றமாக நியாயந்திருக்கிற ஒரு பகுதியை நான் அனுபவித்திருக்கிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையிலே உண்மை நேர்மையுமாய் மன்னிக்கிற ஒரு ஜீவியத்திலும் அதிலும் உண்மை நேர்மையுமாய் இருக்கவே நான் விரும்புகிறேன். ஆவையான எனக்கு உதவி சொல்ல நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையும் செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி சொல்கிறாமே. தேவன் சகோதரத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை தந்து தேவன் இந்த சபையிலே எங்களை தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் தருகான ஒரு வார்த்தைகளுக்காய் தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் தந்த அந்த வார்த்தையெல்லாம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்க நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி தேவன் கூறியான இந்த ஒரு வார்த்தைகளும் 2 விதமான காரியங்களை குறித்து தேவன் அது இடைப்பட்டான நிலைகள். அவன் தன்னுடைய பாரங்கள் தன்னுடைய தேவைகளுக்காக தேவனிடத்தில்
வருத்தப்பட்டு கேட்கின்றனர் அவர்களையும் தேவன் தன்னிடத்தில் வர சொன்னார். மன்னிப்பு கேட்கான நிலைகளிலும் அவன் வருத்தப்படுகிறானோ, அவன் அதை பாரத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக்கிறானோ, அவனையும் தேவன் தன்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லி கூறான அந்த வார்த்தைகளை தான் நான் இந்த காலவெளியில் தேவன் நிறைவேறும்படி எனக்கு காண்பித்தான நிலைகள். நான் எவ்வாறு என்ன காரியங்களில் நான் வருத்தப்படுகின்றேனோ அந்த காரியங்களை தேவன் நான் வருத்தப்படும் போதே அதை எனக்கு மன்னிக்கின்றான் ஒரு நிலைகளைத்தான் தேவன் இந்த காலையில் உணர்ந்து வைத்தார். நான் ஒருவரை மன்னித்து விட்டு என்னுடைய இதயத்தில் கூறலாம், நான் இவர்களை மன்னித்து விட்டேன், ஆனால் மறுபடியும் இவர்களோடு இந்த புழக்கத்தை வைத்திருந்தால் மீண்டும் மீண்டுமான இந்த காரியங்கள் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான காரியங்கள் எல்லாம் அது ஒரு முழுமையான ஒரு மன்னிப்பை வருத்தப்பட்டு நான் அவரிடத்தை மன்னிப்பு கேட்காத அந்த நிலைகளில் தான் நான் அவ்வாறு உணரக்கூடிய நிலைகளும் என்னிடத்தில் எடுக்கான அந்த தீர்மானங்களும் நான் அவர்களை முழுமையாக மன்னித்திருப்பேன். ஆனால் மனதுக்குள் நான் அவர்களுக்கு கொஞ்சம் பழக்கங்களை குறைக்க வேண்டும், அவர்களோட கதைக்கிறதை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த காரியங்கள் ஏற்படாது என்பதை தான் தேவன் இந்த காலையில் உணர்த்திவித்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் கடந்த நாட்களிலும் ஒருவரோடு கூடுதலாக பேசிவிட்டேன் என்று சொல்லி பின்னேறம் போல் கோலெடுத்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த நபர் மறுபடியும் அடுத்த நாள் வந்து இதுக்கெல்லாமா மன்னிப்பு கேட்பீர்கள்னு சொல்லி என்னிடத்தில் கூறினார். ஆனால் என்னிடத்தில் அது ஒரு வருத்தம் இருந்தது நிமித்தமே அவ்வாறான காரியங்களில் நான் பேசின போது தேவன் என்னிடத்தில் இடைப்பட்டார். உடனே எடுத்து நீ ஒரு இடத்தில் கூறுன்னு சொன்னார். அந்த நபர் அடுத்த காலையில் வந்து கூறும் பொழுது உங்களோட இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார்களான்னு சொல்லி கூறும்பொழுது நான் என்னிடத்தில் தேவனிடத்தில் கேட்டான நிலைகள்லாம் நான் தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தான் நிலைகள்லாம் நீ வருத்தப்பட்டதினால் நீ அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டாய் என்பதை தான் இந்த காலையில் உணர்த்தி வைத்தார். நான் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வாறான காரியங்கள் எனக்கு நேரிட்டால் நான் என்னுடைய வருத்தங்கள் எவ்வாறான நிலைகளில் உண்டு என்பதை தான் தேவன் இந்த சிறுதிக்கு பார்க்கத்தக்க இந்த காலவில் இடைப்பட்டார். என்னுடைய நாட்கள் வருகான நிலைகளிலும் நான் எந்த காரியத்தை குறித்து வருத்தப்படுகின்றேனோ அந்த காரியத்தை தேவன் அவ்வளவு சீக்கிரமாக அதை மன்னித்து விடுவார் என்பதைத்தான் தேவன் இந்த காலவில் உணர்த்தி வைத்தார். அவர்களுடைய காரியங்கள் மறுபடியும் ஒருவருக்கு நேரிடுகள் என்றால் அவர்கள் உண்மையாக அது வருத்தப்பட்டு தேவனிடத்தில் சேராத நிமித்தம் அந்த காரியங்கள் மறுபடியும் அவருக்கு நேரிடும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவில் உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் வருகான ஒரு நிலைகளிலும் என்னுடைய பாரங்கள் என்னுடைய கவலைகளெல்லாம் தேவனிடத்தில் நான் ஒவ்வொரு வருத்தத்தோடு நான் செல்கின்றேனோ தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்பதைத்தான் தேவன் நடைபெற்றார். அந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வார். கர்த்தருடைய வசனம் இப்படிதான். ஆண்டவர் காலை வேளையிலே இங்கே அதிகமாய் அன்பு வைத்து அங்கே பேசி என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் கூறும்போது மன்னிப்பு என்கிறதான அந்த தன்மையை அவர் அதிகமாக இங்கே விவரித்திருந்தார். ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே அங்கே எவ்வளவுக்கு கீழ்மட்டத்திலே போயிருக்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்கிறதை அங்கே கூறியிருந்தார். நானும் என்னுடைய ஜீவியத்திலே இந்த மன்னிப்புங்கிறதான தன்மையை குறித்து அதிகமாக ஆராய்ந்து பார்த்த போதெல்லாம் என்னிடத்திலே அப்பேற்பட்ட ஒரு குறை இருக்கிறதை நான் இந்த காலை வேளையில் உணர்கிறேன். ஆயினும் கடந்த நாட்களிலே ஒரு குழுமத்திலே அங்கே நான் இருந்த போது அங்கே சில தவறுகள் அங்கே நடந்தது. அந்த தவறுகளை நான் அங்கே சென்று இது தவறல்லவா என்று சொல்லும்போது அங்கே நியாயப்படுத்தப்பட்ட காரியங்களை நான் உணர்ந்தேன். அது தவறென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லாத போது நான் அங்கே கூறியது சரி, நான் அப்படி தவறாய் நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கூறும்போது அங்கிருந்து வந்த பதில், நாங்கள் செய்ததும் தவறாய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை இங்கே வந்தது. அப்போது என்னுடைய ஜீவியத்திலே நான் எனக்குள்ளே சிந்தித்ததெல்லாம், இந்த நிர்வாகத்திலே நான் இணைந்து செயற்படக்கூடாதுங்கிறதை நான் அங்கே தீர்மானித்து விட்டேன். ஏனென்றால் தவறாக எண்ணி அங்கே மன்னிப்பு கேட்காத ஒரு நிர்வாகத்திலே நான் இருந்து அது இயங்கக்கூடாதுங்கிறதை நான் இன்று வரைக்கும் அங்கே நினைத்து விட்டேன். அதை இன்று வரைக்கும் என்னுடைய மனதிலே அது பாரமும் மிகுந்த சஞ்சலமுமாகவே இருந்தது. நான் அப்பேற்பட்ட ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேனோ என்று ஆண்டவரிடத்திலே அதிக நாட்கள் நான் கேட்டபோதெல்லாம் ஆண்டவர் எனக்கு அது பதில் தரவில்லை. ஆயினும் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். ஏனென்றால் வருந்தி அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்காத எந்த ஒரு மன்னிப்பும் அது மன்னிப்பு இல்லை என்கிறதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த குறை, அந்த நான் வருந்தி கேட்கிறதான அந்த மன்னிப்பு என்னிடத்திலே அதிகமாக இல்லைங்கிறதை இந்த காலை வேளையிலே உணர்கிறேன்.
நானும் வருந்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த நாட்களிலே நானும் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியார் எனக்கு உதவிசால் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவிசாராக. ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் மன்னிப்பை குறித்து ஆண்டவர் அதை சரியான ஒரு தெளிவான முறையிலே ஆண்டவர் அதை உணரத்தக்கதாக ஆண்டவர் பேசினார். மன்னிப்பானது சும்மா மாய்மலமாய் அவரோட மன்னிப்பு கேட்பதை வருந்தி கேட்பதையும் அதை குறித்தான இடைவெளிகளை எவ்வளவு தூரமாக இருக்கிறது என்பதை உணரத்தக்காகவே ஆண்டவர் காலை வேளையிலுமாய் பேசினார். எனக்குள்ளாய் நான் ஒரு மனிதனிடம் நான் என்னுடைய சுயத்திற்காய் நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு வெளியரங்க வாழ்க்கைக்குள்ளாய் நான் ஒரு மன்னிப்பு கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கை அது சரியான முறையிலே அது ஒரு விடுதலையும் ஒரு தெளிவையும் காணப்படாத ஒரு ஜீவியத்தை என் வாழ்க்கையில் காணத்தக்கதாகவும் உண்மையாய் அவருடைய மனம் திரும்பி அவருடைய வருத்தப்பட்டு ஒருவர் தேவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கும்போதும் அது எனக்குள்ள ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் உண்டு பண்ணுகிறதை குறித்தும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாய் கண்டு கொண்டேன். எப்போதுமே நான் தேவனிடத்தில் எனக்குள்ளாய் தேவனுக்கு விரோதமான காரியங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ நான் செய்யும்போது தேவன் என்னை விட்டு தூர போகிறான காரியங்களை நான் அறிவேன். உண்மையாய் நான் அதை சரியான ஒரு ஆழத்துடன் வேதனையுடன் தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது அது சரியாய் நான் அதை ஒரு தெளிவுடனும் ஒரு விழிப்புடனும் நான் அதை கண்டுகொள்கிறேன். அதே பட்சத்தில் என்னுடைய ஜீவியத்தில் ஏனோதானோ என்று தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது என் வாழ்க்கை முழுவதுமே இருண்ட வாழ்க்கையும் ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையும் ஒரு அந்தரங்கமான வாழ்க்கைக்குள்ளாகவும் என்னை நடத்தி செல்வதையும் கண்டு கொண்டேன். உண்மையாக தேவன் என்னை ஒரு கொஞ்ச நேரம் கூட தேவன் சிலுவையில் இருந்து கொஞ்ச நேரம் கூட அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகும்போது தேவனே என்னை கைவிட்டு வருத்தப்பட்ட அந்த ஒரு வருத்தம் தேவனோடு இடைவெளி எனக்குள்ள காணப்படும் போது அந்த உணர்றான தேவன் என்னை விட்டு நீங்கி போகிறார் என்ற உணர்வை நான் அதிகமாய் கண்டு கொண்டு தேவனோட உண்மையான மன திரும்பலுக்குள்ள கடந்து செல்லவே நான் வாஞ்சிக்கிறேன். எப்போதும் என்னுடைய ஜீவியம் முழுவதும் நான் ஒருவிடம் மன்னிப்பு கேட்கும் என் ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே என் இதயத்தில் உண்டான வருத்தத்துடன் நான் இந்த காரியத்தை நடப்பிக்கவே வாஞ்சிக்கிறேன். தேவன் என்னோடு இடைப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தேவனுக்கு நேர்மையும் உண்மையுமாய் உத்தவமாக இருந்து எப்போதுமே தேவனை அறியத்தக்கதாக தேவனோடு நான் உறவாடக்கூடிய ஜீவியத்துக்குள்ளே கடந்து செல்ல ஆவியான நடத்துவான்னு சபையில் அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவிய உதேசராகும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவன் காலை வேளையிலே பேசான வார்த்தை என்னையும் உற்சாகப்படுத்தியது. தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்பதை தேவன் ஒவ்வொரு முறையும் தேவன் உணர்த்தியாகவே காட்டுகின்றார். நான் தேவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். கடந்த வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு குடும்பத்தோடு ஏற்பட்டான ஒரு பிரச்சனையின் மூலம் நான் அந்த குடும்பத்துக்கு உண்டாக்கின அந்த பிரச்சனை சில நாட்களுக்கு பின்பு முடிவடைந்தது. ஆனால் நான் அந்த குடும்பத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்ட போது நான் போய் அந்த குடும்பத்திலே நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் மன்னிப்பு கேட்ட பிற்பாடு அது இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தோடு நான் சில வேளைகளிலே நான் கதைப்பதுண்டு, உரையாடுவதுண்டு. ஆனால் அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பு நான் அந்த குடும்பத்தில் உள்ள மனிதர்களோடு நான் எவ்வாறு இடைப்பட்டேன், எவ்வாறு உறவாடினேன் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனால் அந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தோடு நான் வைத்திருக்கிறான அந்த உறவு எவ்வாறு இருப்பது என்பதைத்தான் அந்த காலை வேளையிலே தேவன் இந்த பேசிய வார்த்தை மூலம் நான் உணர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தை மன்னிப்பு என்பதை குறித்தான். இந்த வார்த்தை இன்று மட்டுமல்ல, தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் ஒரு சில வேளையில் தேவன் பேசினார். ஆனால் அந்த விளக்கம் இது சரியாக அறியாது இருந்தபடி, ஏனென்றால் அந்த குடும்பத்தோடு நான் சில வேளைகளிலே கதைப்பதுண்டு, தங்குவதுண்டு. ஆனாலும் நான் அதை மன்னித்து விட்டேன் என்பான் அந்த நோக்கத்திலே தான் நான் கடந்து வந்தேன். ஆனால் இன்றைய நாட்களிலே நான்
இந்த தேவன் குறியான அந்த வார்த்தையின் மூலம் நான் எல்லா காரியமும் நான் சரியாக மன்னித்திருப்பேனானால் அந்த குடும்பத்தோடு நான் அந்த பிரச்சனைக்கு முன்பாக நான் அந்த மனிதரோடு உறவாடின அதே கதை பழக்கமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதரோடு நான் பழைய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, அது அந்த மன்னித்த பிற்பாடும் அது எந்தவித ஒரு இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து வந்திருக்கும் என்பதைத்தான் இந்த காலை வேளையை நான் உணர்ந்து கொண்டேன். தேவன் காலை வேளையிலே பேசினான். இந்த வார்த்தைக்கான நான் தேவனிடத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். அதாவது சும்மா ஜெபம் பண்ணுவதற்கும் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கண்ணீரோடு தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான காரியங்களே ஒரு மன அமைதி, ஒரு மன நிறைவு தேவன் இடத்திலே கொண்டு வந்து தருவார். அதே போலதான் இந்த காரியம் என்னிடத்தில் ஏன் இவ்வாறு தொடர்ந்து இருக்கின்றது என்பதை காலை வேளையிலே சிந்தித்தவனாக இருந்தபோது தேவன் எனக்கு உணர்த்தியதெல்லாம், இந்த சபையிலே உள்ளான இந்த விசுவாசிகள் மத்தியிலே நான் ஒரு அன்பு குறைந்த மனுஷனாகத்தான் காணப்படுகிறேன் என்பதைத்தான் காலை வேளை தேவன் உணர்த்தியிருந்தாள். தேவன் நான் என்னுடைய குடும்பத்திலே நான் எவ்வாறு அன்பு வைத்திருக்கிறேன், அந்த அன்பினாலே எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து போகக்கூடியான அந்த காரியத்தை போல இந்த சபையினுடைய குடும்பம், அதுவும் என்னுடைய கடந்த நாட்களிலே தேவன் அதை பற்றி தேவன் பேசியிருந்தார். அந்த குடும்பத்திலே நான் கொண்டுள்ளான அந்த அன்பு, அந்த ஐக்கியம் என்னிடத்திலே எவ்வாறு காணப்படுகிறது, அந்த அன்பில்லாவிட்டால் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முழுமையடையாத அந்த ஜீவியத்தை தான் அது உணர்த்துகிறது. தேவனிடத்திலே இருந்து வருகின்றான அந்த ஆசீர்வாதங்கள், அந்த கிருபைகளை நானாகவே அதை மறுக்கிறவனாகத்தான் இந்த காலை வேளையிலே நான் நின்றிருக்கிறேன் என்பதை இந்த காலை வேளையிலே தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தார். வருகின்றான நாட்களிலும் தேவனுக்கும் எனக்கும் இடையே எந்தவித நடுச்சுவர் எழும்பாதபடிக்கு வருகின்ற நாட்கள் நான் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வேன் என்று தேவனுடைய சமூகத்திலே நான் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். தேவன் கொடுத்தான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகின்ற நாட்களிலும் தேவன் கூடவே இருந்து என்னை நடத்துவாராகும்.